அதிமுகவை உடைச்சிட்டு இருக்கிற வேகத்துக்கு நிறைய பேரை இழுத்து நிறைய மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதனால இடைத்தேர்தல்களின் எண்ணிக்கை கூடலாம். தமிழ்நாடு அரசியல் நாறிக்கொண்டிருப்பதற்கும் சீரழிந்து கொண்டிருப்பதற்கும் பின்னாடி பாஜகவினுடைய அது இருப்பு இருக்குது. அதனால இவர்கள் எல்லாம் கேரக்டர்கள் தான். விஜயுமே ஒரு கேரக்டர் தான். தேர்தல் அரசியல் தாண்டி விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். விஜயை அடிக்கிறதுக்கு இந்த கூலிப்படை தலைவன் இவன் தான் சரி, இவனை வச்சுதான் இதனால் இவன் முடிப்பான் என்ற ஆய்ந்துங்கிற மாதிரி தான் விஜய்க்கு சரியான ஒரு எதிர்ப்பை காட்ட முடியும். திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ மக்களினுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த அடிப்படையில் தான் விஜயே போய் நின்னாரு. ரெண்டு பக்கம் நிற்கிறாரு. ரெண்டு பக்கமுமே கிறிஸ்தவர்கள் மற்றும் அந்த அவர் சார்ந்த வெள்ளாளர் சமூகத்தினர் இவர்கள்லாம் அதிகமா இருக்கிறப்பதான் பார்த்து தான் அங்க நிற்கிறாரு. அந்த வகையில் ஒன்று பொருந்தி போகுது. மேலே பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, அதிமுகல இருந்து தலைவர்கள் எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதிமுக காலியாகி கொண்டிருக்கிறது. அது தாவேகாவுக்கு மாறிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா கீழே அண்டர் கிரவுண்ட்ல கீழ் லெவல்ல பாத்தீங்கன்னா மக்களாக வாக்காளர்களாக இருப்பவர்கள் அல்லது சிறு சிறு பொறுப்புகள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் அடுத்து நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவார். போட்டியிடுறது தாண்டி அவர் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அப்படிங்கிற ஒரு விவகாரமும், அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் இன்னொரு அதிகார மையமாக கருதப்படக்கூடிய ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ அப்போசிஷன் இந்த இடைத்தேர்தலை எப்படி அணுகுவாங்க, தமிழக வெற்றி கழகம் எப்படி எதிர்கொள்ளும், எப்படி நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் பார்க்குறீங்க? இன்னும் பல தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. இன்னைக்கு அதிமுகவை உடைச்சிக்கிட்டு இருக்கிற வேகத்துக்கு அவர்கள் இன்னும் நிறைய பேரை இழுத்து நிறைய மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதனால இடைத்தேர்தல்களின் எண்ணிக்கை கூடலாம் அல்லது அடுத்தடுத்து கூட வரலாம். இது நம்ம எதுன்னு உத்தரவாதம். அதாவது இப்போ ஒரு 7 இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பேட்ச் எத்தனை பேட்ச், அதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ல பேட்சா 10 பேரை படிச்சு முடிச்சு அனுப்புவாங்க இல்லையா, அது மாதிரி போன மாசம் சேர்ந்தவர் இப்போ அனுப்புறோம், இந்த மாசம் சேர்ந்தவர் அடுத்த மாசம் அனுப்புவோங்கிற மாதிரி கூட பேட்சா 6 மாசத்துக்கு ஒருக்கா இடைத்தேர்தல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான வினோதமான விளையாட்டை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு பாட்டு, எங்கே நிம்மதி தொலைந்ததுவோ அங்கே பாஜக இறங்கி நிற்கிறது அப்படின்னு சொன்னேன். எங்கே பதற்றம் தொடர்கிறதோ அங்கே பாஜக இறங்கி நிற்கிறது. அங்க பாஜக நேரடியா இருக்குன்னு அவசியம் இல்லை, அதனுடைய கரம் அதனுடைய சோல் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் இந்த தமிழ்நாடு அரசியல் நாறிக்கொண்டிருப்பதற்கும் சீரழிந்து கொண்டிருப்பதற்கும் பின்னாடி பாஜகவினுடைய அது இருப்பு இருக்குது. அது சோலா இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதனால இவர்கள் எல்லாம் கேரக்டர்கள் தான். விஜயுமே ஒரு கேரக்டர் தான். விஜய் திரைப்படத்துல என்ன செஞ்சாரோ அதைத்தான் செய்யறாரு. இன்னைக்கு அவருக்கு ஸ்கிரிப்ட் கீழே நிர்மல் குமாரோ அல்லது ராஜ்மோகனோ எழுதி கொடுப்பாங்க, சரிங்களா, ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் அவருடைய மற்ற வேலைகளை எல்லாம் நிர்வாகத்தை எல்லாம் ஆதவர்ஜுனா பார்த்துக்கிடுவாரு, அதை ஜான ஆரோக்கியசாமி பார்த்துக்கிடுவாரு, அல்லது விஷ்ணு ரெட்டியா, அந்த மாதிரி யார் யாரெல்லாமோ அதிகாரமய மட்டம்ங்கிறது இன்னைக்கு விஜய் கையிலே கிடையாது சார். அவர் பதவி பிரமாணம் செய்யும் போது இங்க அதிகாரமயமே கிடையாது, நான் ஒருத்தன் தான், ஜோசப் விஜய் லோன்லி அப்படின்னாரு. அது எழுதி கொடுக்கப்பட்ட டயலாக். அந்த டயலாக்கை யார் எழுதி கொடுத்தாரு? அவர் உணர்வுபூர்வமா பேசினார் சார். டெலிவரியில இருந்து எல்லாமே ஃப்ளோ கட் ஆயிடக்கூடாது. வடிவேலு சொல்றாருல்ல, ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது கட் பண்ணிடாதையா அப்படின்னு மாதிரில, அதே மாதிரி தான் சட்டமன்றத்துக்குள் பேசும்போது கூட ஃப்ளோ கட் ஆயிடக்கூடாது. அதுக்கும் கூட ஒரு டைரக்டர் டேக் 24 டேக் 1 அப்படின்னு கட்டை அடிச்சு தடங்கி வைக்கிறது தான். இல்ல சார், வைகோ அவர்கள் அவர் அந்த இதை ஸ்கிரிப்டை பார்க்காம அவர் சொன்னாரு. ஒபாமா கூட திருப்பியும் பதவி பிரமாணம் செய்ய வச்சாங்க, அவ்வளவு சூப்பரா வாசிச்சாரு அப்படின்னு சொல்லி இவர் வைகோ சொன்னாரு. சிங்கமுத்து கவிதை பாடுவார் பதிரிகளா, மாமன்னா மாமாமன்னா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய புலவர் தான் வைகோ. அவர் சொல்றதெல்லாம் ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கறது எனக்கு வேடிக்கை. இந்த இடைத்தேர்தலை எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்போசிஷனை பொறுத்தவரையிலும் திமுக கையில் அதிகாரம் வர வேண்டும் அப்படிங்கிற உணர்ச்சி
திமுகவுக்கு எவ்வளவு இருக்குதோ அதே அளவிற்கு மற்றவர்களுக்கு இருக்குது. எதிரிகள்னு இன்னைக்கு எதிரிகளா இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இருக்குது. ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எதிரிகளா இருந்தோம், இன்னைக்கு நாங்க எதிரிங்கிற இடத்துல கூட இல்லை அப்படிங்கிற பிரச்சனை அதிமுக இருக்குது. சீமானுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. சர்வைவல் பிரச்சனை தான். நீங்க எல்லாருக்கும் இருப்பு தாங்க பிரச்சனை, எதிர்ப்புறது ரெண்டாவது. அப்போ அந்த இடத்துல இவங்க இன்னொரு ஒரு உருட்டை வேற உருட்டுறாங்க, சீமானை ஒரு பொது வேட்பாளர் ஆக்குவது. அம்பா சமுத்திரத்துல வந்து திரு சீமான அது அது நியாயமானதே கிடையாது என்னை பொறுத்தவரையில். அவர் ஒரு இந்த அரசியல், அதாவது வாக்கு அரசியலில் சீமான் ஒருபோதும் வெற்றிக்கான நபரே கிடையாது. அது சீமானுக்கே தெரியும். சரிங்களா? அது நீங்க விட்டு கொடுத்தாலும் கூட அது நடக்கிறது கஷ்டம். இன்னொன்னு, அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் இது ஒரு நெகட்டிவ் வாக்குகள் தான். சீமான் ஆதரவே கொடுத்தா கூட திமுக அந்த வாக்கு விழாது. ஓகே, இது வேற செட் ஆஃப் பீப்புள், அது வேற செட் ஆஃப் பீப்புள், கொள்கை வேறு, இது வேற. ஓகே ஓகே. நீங்க சீமான் தம்பிகிட்ட போய் சீமானே சொல்லி வாக்கு போடுங்கடா திமுகக்குன்னா போட மாட்டாம்ல. திமுக அதே மாதிரி சீமானுக்கு போடுங்கன்னு சொன்னா திமுக வாக்குகள் போகாது. இது வேற. அதனால இந்த கூட்டணி இந்த இப்ப சமீபத்தில் வந்து திரு சீமான், திரு ஸ்டாலின் அல்லது திமுக தலைமை ரொம்ப நெருக்கம் காட்டுறது போல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து அது வந்து திட்டமிடப்பட்டு செய்யறதா இல்ல ஆக்சிடென்டா அப்படி நடக்குதான்னு நமக்கு தெரியல. கௌதமன் இயக்குனர் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் வந்து திரு மு.க. ஸ்டாலின், திரு சீமான் பக்கத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேசுறாங்க. வைகோ திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் வைகோ ஐயா. இப்போ அடுத்தது துறைமுகம் காஜா அவர்களுடைய இல்ல திருமண விழா, அதுலயும் திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சீமான், அது உதயநிதி ஸ்டாலின் வாலண்டியரா அண்ணன் சீமான் கையை பிடிச்சி கை கோர்த்து அப்படியே ரொம்ப இதுவா எமோஷனா நடந்தது பார்த்தோம். மேபி என்ன அப்ப ஏதோ ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா, இது என்னுடைய புரியுதுல நினைக்கிறேன்னா, அரசியல்ல வந்து தேர்தல் அரசியல் தாண்டி விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். விஜயை அடிக்கிறதுக்கு இந்த கூலிப்படை தலைவன் இவன் தான் சரி, இவனை வச்சுதான் இதனால் இவன் முடிப்பான் என்ற ஆய்ந்துங்கிற மாதிரி தான் சீமானை அவர்கள் கருதுகிறார்கள். சீமானை வச்சுதான் விஜய்க்கு சரியான ஒரு எதிர்ப்பை காட்ட முடியும். அதனால விஜய் பக்கத்துல சீமான் இன்னைக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் அவர்கள் பாக்குறாங்க. மற்றபடி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல சீமானை அவர்கள் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 4% இருக்குங்கிறதுக்காக அந்த 4ம் உதவாதது, அது நொட்டாதான். அது நீங்க இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அரசியல்ல சீமானுக்கு போட்ட ஒவ்வொரு ஓட்டுமே தூர போட்டதுதான். இதுதான் நான் என்னைக்கும் சொல்லுவேன். சீமானே கேட்டாதான் தான் சொல்லுவேன். ஏன்னா அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அது பேப்பரை வந்து திறந்துட்டு அதுல ஒண்ணுல தூரத்துக்கு போடுங்கிற மாதிரி தான் 4% அதை தூரத்துக்கு போட்டு. அப்படி இப்போ திரு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ஏகோபித்த ஒரு ஆதரவு அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருந்து திருச்சி கிழக்குல போட்டிடுறாருன்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. திரு சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு வைக்கலாம், திரு மு.க. ஸ்டாலின் ஆதரவு தெரிவிச்சு அம்பா சமயத்துல நீங்க நில்லுங்க, நீங்க கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வரக்கூடாது? அதிமுக ஓட்டுகள் திமுகவுக்கு வரும். சிம்பிளா சொல்றேன், ஏன்னு கேளுங்க. அதிமுக ஓட்டுகள்லயே பெரும்பகுதி அங்கேயும் இங்கேயும் போற ஓட்டுகள் தான். ஆனா அதுல அதிமுக கோர் ஓட்டாவே இருந்தாலுமே 10 வருஷத்துக்கு மேலாக அவர்கள் ஒரு சரியான தலைமையோ ஒரு சரியான பிடிப்போ இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களை கீழே வாக்காளர்களே பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் நிறைய பேர், அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ரொம்ப முக்கியமானது இது, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதை நீங்க பதிவு பண்ணணும். மேலே பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, அதிமுகவிலிருந்து தலைவர்கள் எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க, அதிமுக காலியாகி கொண்டிருக்கிறது, அது வந்து தாவேகாவுக்கு மாறிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா கீழே அண்டர் கிரவுண்ட்ல கீழ் லெவல்ல பாத்தீங்கன்னா மக்களாக வாக்காளர்களாக இருப்பவர்கள் அல்லது சிறு சிறு பொறுப்புகள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் திமுக பக்கம் ஆதரவாக மாறிவிட்டார்கள். அதனால திமுகவுக்கு ஆதரவு நேரடியா அதிமுக கொடுத்தா கூட அது நேரடியா வேலை செய்யும். ஆனா சீமானோட இது வேலை செய்யாது. சீமானோட வாக்குகள்ல வேற யாரும் கலக்கவும் முடியாது, சீமானை கொண்டு வந்து வேற யார்ட்டையும் கலக்க முடியாது. இதுதான் அவருடைய வாக்குகளின் தன்மை. அதனால இது ஒரு சீமானை கூட்டணிக்குள் இணைக்க முடியாது. அவருடைய டிசைனே அது கிடையாது. ஸோ நீங்க போடுகிற திட்டத்தில் இருக்கிற ஃப்ளா இதுதான். மற்றபடி மற்ற கட்சிகள், இதர கட்சிகள், அது யாரா இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து திமுகவை ஆதரிச்சு திமுக வந்து நிக்கணும், அவர்களுக்கு நாம வந்து இது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா திமுக ஒரு நல்ல நம்பரை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்துக்குள் வந்து நின்று என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்ட்டு சொல்லி மறுபடி வேட்டையாடு விளையாடுல வந்து அது விஜய்க்கு சாதகமா போயிட்டதா? நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, நாங்க திமுக அதிமுக கூட்டணி வந்து வைக்க முயற்சித்தாங்க, அதனாலதான் இப்போ அதிமுகல இருந்து ஒவ்வொருத்தர ராஜினாமா பண்ணி எங்க கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதை ஒரு சாக்கா சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ இது இன்னும் அவங்களுக்கு ஒரு விஜய் வந்து எல்லாவற்றையும் அரசியல் சாக்காக மாற்றக்கூடியவர். ஒரு பாசிச சக்தியினுடைய இயல்பான தன்மை என்னன்னா, எவ்வளவு கேவலத்தை வேணாலும் பண்ணிட்டு அந்த கேவலத்துக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். சரிங்களா? அங்கோடி இந்த விஷவாயு கசிந்து அவன் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருப்பான். நீங்கள் இங்கோடி போய் உட்காந்து பிறந்த நாள் வெட்டி பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடலாம். சரிங்களா? கேள்வி கேட்டிங்கன்னா யாரும் கேட்க முடியாது. அதையும் தூக்கி பொது வெளியில் போட்டு இந்தான்னு வாழ முடியும். இது என்னுடைய பர்சனல்னு சொல்ல முடியும். வேற யாராவது சொல்ல முடியுமா? மனைவி போய் கேஸ் கொடுப்பாங்க, அங்கோடி ஒரு பெண்ணால் தான் என் வாழ்க்கை சீரழிந்து விட்டதுன்னு. அந்த பெண்ணாலே உங்கள் பெண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு வர முடியும். வேற யாராவது செய்ய முடியுமா? அதாவது ஒருத்தர் மேலே அலிகேஷன்ஸ், அதாவது ரூமர் வேற, இவரோட இருக்கிறார், இவரோட இருக்கார், அது வேற. நேரடியாக ஒரு குடும்பத்தில், அதுவும் குடும்ப தலைவி போய் கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இவ்வளவு பகிரங்கமாக செய்ய முடியுமா? அதையெல்லாம் விஜயால் செய்ய முடியும். ஏன்னா அவர் ஒரு வலதுசாரி, ஒரு ஃபாசிஸ்ட். சரிங்களா? அப்போ அவர் நினைக்கிறத செய்வார். ஒன்றும் வேண்டாங்க, கரூரில் வழக்கு போடலை எல்லாரும் புலம்பிட்டு இருக்கோம்ல. ஒரு வேளை வழக்க போட்டிருந்தா அதையே காரணமாக காட்டி என்னை அடிச்சிட்டீங்கன்னு இன்னும் அதிகமாக கத்துவாங்க. இப்போ இருந்ததை விட ஒன்னு சிம்பத்தி அதிகமா இருக்கலாம். இந்த அளவுக்கு 108 வந்திருந்தாலுமே எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க? சிம்பிளா நான் ஸ்டாலின் இடத்துல இருந்தே சொல்லுவேன், நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அன்னைக்கு அவரை போய் நீங்க வழக்கு போட்டதுனாலதான் அவர் 108 வந்தாரு அப்படின்னு அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவாங்க. நீங்க எதுவும் போடாததுனாலதான் நீங்க இன்னைக்கு ஆடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, போட்டதுனாலதான் அவருக்கு 108 வந்துச்சுன்னு சொல்றதுக்கு எந்த வாய் தவறாது. அப்போ திமுகவை பொறுத்தவரையிலும் அது அதனுடைய பாலிடிக்ஸ் தான் சென்னை செய்ய முடியும். இந்த மாதிரியான கொள்கை கோட்பாடற்ற ஒரு பாசிச கூட்டம் அதாவது எதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு அரகண்டான ஒரு கோமாளி, என்ன சொல்றதுன்னா தற்குறிகளை உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு கூட்டம். அவர்கள் எந்த விஷயத்தை வேணாலும் பேசுவார்கள். அதற்கு முட்டுக் கொடுப்பதற்கு கீழே சில பல லட்சம் மயங்கி போய் இருக்கக்கூடிய ஜாம்பிகள் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில தான் விஜய் அரசியல் செய்கிறார். அது என்ன சொன்னாரு, பணம் ஜாதி எல்லாத்தையும் நாங்க சுருட்டி தூக்கி போட்டோம் அப்படின்ற விஷயம் சொன்னாரு. திருச்சி கிழக்குல ஜான் ஆரோக்கியசாமி போட்டியிடுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இல்லையா? இது என்ன உணர்த்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர் இன்னும் சொல்லப்போனா கேபினெட் மீட்டிங்ல அளவுக்கு அவர் பங்கேற்கிறார் அளவுக்கு திமுக அதிமுகலாம் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது விஷ்ணு ரெட்டி ஆந்திராவை சேர்ந்தவர், ஜெகன்மோகன் ரெட்டியோட சொந்தக்காரர். அதாவது சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சொந்தக்காரர். அவருக்கும் விஜய்க்கும் என்ன நெருக்கம்? அவருக்கு விருப்பமானவர்கள், நெருக்கமானவர்களை, அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் கேபினெட் மீட்டிங்கில் கொண்டு நீங்கள் உள்ளே நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் டெண்டர் எடுக்கக்கூடியதில் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் பாலிசி மேக்கிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ பெரிய அலிகேஷன். இன்னொன்று, உங்களுக்கு அரசியல் ஆலோசனை சொல்கிற ஜான் ஆரோக்கியசாமியை கொண்டு இந்த கேபினெட் மீட்டிங்கில் கொண்டாந்துட்டீங்கன்னா அப்போ இங்கே நடப்பது ஆட்சியா அல்லது இது என்ன மாதிரியான, இது கார்பரேட் கூட கிடையாது, இது ஒரு மாஃபியா, இது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கும்பல் சேர்ந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை ஆக்டோபஸ் மாதிரி வளைத்திருக்கிறது. அவர்கள் இன்னைக்கு திட்டம் போட்டு கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதில் ஒரு பகுதியாக இன்னைக்கு விஜய் யாரை நிறுத்தினாலும் ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஒரு கற்பனை, அது ஓரளவுக்கு ப்ரூஃப் ஆகிருக்கு. இன்னைக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ராவாக ஏற்றி விட்டுருக்காங்க. நாம் நினச்சோம்னா எதை வேணாலும் அடையலாம் அப்படின்னு. அதையும் கூட கால்குலேட்டடாக செய்கிறாங்க. திருச்சி கிழக்கில் கிறிஸ்தவ மக்களினுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த அடிப்படையில் தான் விஜயே போய் நின்னாரு. 2 பக்கம் நிற்கிறாரு. 2 பக்கமுமே கிறிஸ்தவர்கள் மற்றும் அந்த அவர் சார்ந்த வெள்ளாளர் சமூகத்தினர் இவர்கள்லாம் அதிகமாக இருக்கிறப்ப தான் பார்த்து தான் அங்கே நிற்கிறாரு. அந்த வகையில் ஒன்று பொருந்தி போகுது. என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமிக்கு அவரும் ஒரு கிறிஸ்தவர். ஓகே. அப்போ அந்த இடத்துல சாதி மதம் பார்க்கலன்னு இல்லை, பக்காவாக பார்க்குறாங்க. ஒரு பக்கம் பெரியாருக்கு மாலை போட்டுட்டு இன்னொரு பக்கம் ஜோசியம் பார்க்கறது இல்லையா? அதுதான் விஜயினுடைய இதுவே. அதே மாதிரி எல்லாவற்றையும் சேர்த்ததற்கு பின்னால் அஞ்சலை அம்மாவை சேர்த்து கொள்கை தலைவரா அந்த அம்மாவுக்கு ஒரு ஜாதி இருக்கு, அவர்கள் சார்ந்த சமூகத்தை வளைப்பதற்கு. அப்புறம் வேலு நாச்சியாரை சேர்த்து வச்சிருக்கீங்களா? வேலு நாச்சியாருக்கு ஒரு ஜாதி இருக்குது, அவர் சமூகத்தை கூல் பண்றதுக்கு. இப்படியாக தான் வைத்திருக்கிற தலைவர்களில் கூட சாதி வாராமல்லாம் அவர் வைக்கிறல, திட்டமிட்டு தான் வச்சிருக்கிறார். இல்லைன்னா அடிப்படையை வச்சு பாருங்க,
அம்பேத்கரை நான் வந்து முன்னிறுத்துகிறேன்னா அம்பேத்கருக்கு ஒரு கொள்கை இருக்குது, பெரியாரை நான் முன்னிறுத்துகிறேன்னா பெரியாருக்கு ஒரு கொள்கை இருக்குது. பெரியார், அண்ணா, கலைஞர், இது ஒரு பாரம்பரியம். இதில் அஞ்சலை அம்மாவுக்கு எங்கே இடம் இருக்குது? அல்லது காமராஜருக்கு எங்கே இடம் இருக்குது? அப்போ காமராஜர், எம்ஜிஆர் இது எல்லாத்தையும் இழுத்து இங்கே போடுறதுங்குது எல்லாமே பாக்கெட்டாக வேல்யூ ஆடட் பூஸ்ட் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பூஸ்ட் தான், பூஸ்ட் ஆடட் வேல்யூ ஆடட் பேக் தான். அப்படி தனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த என்ன தலைவர்னா கொள்கை தலைவர்களையே ஜாதி பார்த்து தான் வைத்தவர். இவர் சாதி பார்த்து எதையுமே செய்யலைன்னு சொல்றது அப்பட்டமான பொய். இன்னைக்கு நடந்துகிட்டு தான், அது கிடையாது. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.